விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து சூப்பரா வந்து அந்த ஃபங்ஷன் வந்து நடந்துட்டுருக்கு. மெஹந்தி ஃபங்ஷனும், அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கான ஏற்பாடும் எல்லாம் சூப்பரா நடந்துட்டுருக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து விஜயும், காவேரியும் வந்து அவ்வளோ அழகா வந்து க்யூட்டா வந்து 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு அவங்க கூட நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபங்ஷனும் ரொம்ப நல்லபடி வந்து முடியுது. காவேரி என்ன பண்றாங்க, அங்க ஜுவல்ஸ்லாம் வந்து கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. அப்போ கரெக்ட்டா யாழினி அங்க வராங்க. யாழினிய பார்த்துட்டு வந்து காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. "என்ன யாழினி இப்படி இப்படி பார்க்குற?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து யாழினி சொல்றாங்க, "இல்ல நீங்க இப்பவும் அப்படியே இருக்கீங்களான்னு பார்த்தேன். எப்பவும் ஒண்ணும் புரியலையே நீ சொல்றது." "இல்ல நீங்களும் வந்து நம்ம அம்முவோட அம்மாவும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. அதான் அவங்கள மாதிரியே நீங்க இருக்கீங்களான்னு நல்லா உத்து பார்த்தேன்." அப்படின்றாங்க. "என்ன சொல்ற நீ? அம்முவோட அம்மா எப்படி என்ன மாரி இருக்க முடியும்?" "ஐய்யய்யோ! இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிட்டேனா? யார்ட்டயும் சொல்ல வேணாம்னு அம்மு சொன்னா. எல்லாருமே என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. மறந்துருங்க மறந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க யாழினி. உடனே வந்து நம்ம காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே யோசனை பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. நடந்த விஷயத்துல அம்முவோட அம்மாவ நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப பழைய நினைவுகள் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது. இந்த மாதிரி விஜய் கூட இருந்த நாட்கள், விஜய் கூட பழகுன நாட்கள் எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அப்படியே தலைய பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே நடந்து வராங்க. விஜய் பார்த்துட்டு அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க காவேரி. எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து எழுப்புறாங்க. அப்ப காவேரிக்கு எல்லா பழைய நினைவுகளும் வந்துடுது. அப்ப விஜயை பார்த்துட்டு நம்ம குழந்தை எங்கங்கன்னு சொல்லிட்டு வயித்த பார்த்து கேட்குறாங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பதான் வந்து காவேரிக்கு இந்த மாதிரி பழைய நினைவு வந்ததுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே வந்து காவேரி கிட்ட, "என்ன காவேரி? அது வந்து காவேரி" அப்படின்னோனே, "என் குழந்தை எங்கங்க? சொல்லுங்கங்க. என் வயித்துல அந்த குழந்தை எங்க? நம்ம நிற மாசமா தானே நான் இருந்தேன். நம்ம 2 பேரும் அப்போ தானே வந்தோம். அப்போ தானே ஆக்சிடென்ட் ஆச்சு." அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதில தான் காவேரி நீ இந்த 5 வருஷமா எல்லாத்தையும் மறந்துட்ட. நம்ம குழந்தை இப்போ பெரியவளாயிட்டா." அப்படின்னோனே, "என்ன சொல்றீங்க?" "ஆமாடி, உன்னோட குழந்தை நல்லா பெரியவளாயிட்டா. 5 வருஷம் ஆயிடுச்சுடி. எல்லாத்தையும் மறந்துட்டடி." அப்படின்னோனே, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே காவேரிக்கு வந்து அவங்க அம்மா புரிய வைக்கிறாங்க. அதை கேட்டு காவேரி வந்து ஒன்றும் புரியாம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம குழந்தை இவ தான் அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம வந்து அம்மு வந்து அப்படியே அழறா. "அம்மா உங்களுக்கு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சா? இது வரைக்கும் நான் உனக்கு மிஸ்ஸா தானம்மா கூப்பிட்டுருக்கேன்." அப்படின்னோடனே, "இதுக்கப்புறம் மிஸ்ஸு கிடையாது. உன்னோட அம்மா நானு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பெத்த தாய்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் என்னை மறக்க மாட்டீங்களாம்மா?" "மறக்க மாட்டேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக வந்து நிம்மதி அடைகிறாங்க. அப்போ காவேரி வந்து என் குழந்தைய நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக வந்து நிம்மதி அடைகிறாங்க. காவேரி கேட்குறாங்க, "சரி இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு நடக்குது? என்ன ஃபங்க்ஷன் இது? ஏன் இப்படி எல்லோரும் இருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே விஜய் கிட்ட கேட்குறாங்க, "சொல்லுங்கங்க என்ன ஃபங்க்ஷன்றாங்க?" "கல்யாணம் நடக்க போகுது." "உங்களுக்கு கல்யாணமா? எவ்வளோ தைரியமாக இருந்தால் எனக்கு எல்லாம் ஞாபகம் மறந்துச்சுன்னு சொல்லிட்டு யாரையா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா?" அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. "அதெல்லாம் இல்லடி, நான் மறுபடியும் உன்னையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்." "என்னையேவா?" "ஆமாம் காவேரி, அதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. முதல்ல கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணணும். அதை பார்க்கலாம். அது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். இப்போ உனக்கும் உன் புருஷனுக்கும் கல்யாணம்." "அப்படியா? சரி சரி." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. மார்னிங் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. சூப்பரா கல்யாணத்தை வந்து வந்து எல்லாருமே ஆசீர்வாதத்தோட விஜய் வந்து காவேரியோட கழுத்தில் தாலி கட்டுறாரு. அந்த இந்த தருணத்துக்காக எல்லாருமே வந்து அர்ச்சதை பண்ணி சந்தோஷமாக வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம விஜய் வந்து காவேரியும் நம்ம சந்தானத்தோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று அவங்க வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. "எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாக இருக்குது உங்களோட ஆசீர்வாதத்தில்." அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. "நாங்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே சந்தோஷமாக எங்கள் புருஷனோட நிம்மதியாக நாங்கள் வாழ்கிறோம். இதுக்கெல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான்ப்பா காரணம். நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வந்து வந்து வாங்குறாங்க. அடுத்து அப்பா ஃபோட்டோ கிட்ட அடுத்து எல்லாருமே வந்து கைகூப்பி வந்து முற்றும் சொல்லிட்டு சுபம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து நன்றி சொல்கிறாங்க ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே. இதோட இந்த சீரியலை வந்து முடிக்கிறாங்க. ஆனால் நம்ம மனசு விட்டு முடிக்காமல் இருக்காங்க.